இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்த மூன்றுமே வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இது என்ன பண்ணுது, கூடவே இந்த ஞானமும் என்ன பண்ணுது, ஞானம் புரியுங்களா, இதுவும் நமக்கு என்ன பண்ணுது, உருவாகுது. கூடவே இந்த புத்தியும் உருவாகிடுது வேத வாக்கியம். ஏன்னா நீங்கள் வேத வாக்கியத்தை பிதா உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராயிறீங்க, குமாரனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராயிறீங்க. ஆவியானவருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கா? ஆவியானவருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கா? இந்த ஆவியானுடைய ஆவியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவருக்கு ஆவி ஆத்மா சரீரம் எப்படி வெளிப்படுது? நம்மோட ஆவியானவர், நமக்குள்ளே ஆவியானவர் வருகிறாரா, இல்லை ஆவியானுடைய ஆவி வருகிறதா? இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துடுறாரா, இல்லை அவருடைய ஆவியை மட்டும் உங்களுக்குள்ளே அனுப்புகிறாரா? அவர் ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே உள்ளே வருதா நமக்குள்ளே? இப்போ நம்ம இப்போ உலகத்தில் யாருமே ஆவியான பெறலை. இப்போ அவங்க பேசுகிறாங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ உங்களை ஒருத்தர் கோவப்படுத்த மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் என்ன செயல்படுவீங்க? ஆவியானவர் என்ன செய்வார்னா, அந்த கோவப்படுற இடத்துல புரியுங்களா, அங்கே உங்களுக்கு அதை எப்படி டேல் பண்ணணும், அந்த கோபத்தை அடக்கிறது எப்படி, அந்த கோபத்துலேருந்து விடுதலையோடு வெளியே வர்றது எப்படி, நீங்கள் உங்களுடைய முகத்திலேருந்து அந்த கோபத்தை காட்டாமே எப்படி பேச முடியும், அது அந்த வகைகளை ஆவியான என்ன பண்ண நமக்குள்ளேருந்து கிரியேட் பண்ணுவார். புரியுங்களா? அதை வச்சு தான் இப்போ நமக்குள்ளே கனி இல்லை, சாந்தன்றது கனி. இப்போ இந்த கனி இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவார், ஃபங்க்ஷன் பண்ணுவார். கனி இல்லாமல் அவர் என்ன பண்ண மாட்டார். ஏன் சொல்லு? இல்லை, கனி உருவாகிறது தான் நம்ம பைபிள் கிளாஸ் என்ன பண்ணுறோம், தேடுறோம், ஆராயணும், தியானிக்கிறோம். அப்போ கனி உருவாங்கின பிறகு அந்த கனியை வச்சு தான் ஆவியான் பயன்படுத்துவார். சரிங்களா? கனி இல்லாமல் என்ன பண்ண முடியாது. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நாங்கள் என்ன பண்ணுவார், நான் சுயமாக அவர் என்ன பண்ண மாட்டார். அப்படின்னா நமக்குள்ளே சுயமாக என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். அது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆவியன் நமக்குள்ளே இருக்கிறதுனால சுயமான காரியங்கள்லாம் எடுத்து பேச மாட்டார். அப்போ எதை சொல்லி தராரோ சகல சத்தியத்தை சொல்லி தந்துட்டு தான் என்ன பண்ணுவார், பேசுவார். மேலே என்ன போட்டிருக்கு, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போது சகல சத்தியம் நமக்குள்ளே வந்துன்னா என்ன பண்ணணும், அவர் நடத்த ஆரம்பிச்சிடுவார். இல்லை, இப்போ ஒரு பஸ்ஸை நடத்துவர் என்ன பண்ணுறாரு, பஸ்ஸுக்குள்ளே நடத்துவர்னு ஒன்று இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எங்கே நிற்கணும், எங்கெங்கெல்லாம் நிற்கக்கூடாது, புரியுங்களா, எல்லோரும் கிட்ட டிக்கெட் இருக்குதான்னு செக் பண்ணணும். அப்புறம் ஜனங்க கழுத்து தூக்கி வெளியே வச்சுருக்கிறாங்களா, கையை வெளியே விட்டுருக்குறாங்களா, நடத்துறதுக்கு எல்லா வேலையும் இருக்குது. அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டான்னா நம்மளை அவர் தன்னுடைய சத்தியத்தை சகல சத்தியத்தை உள்ளே கொண்டு போய் வைத்து அப்புறம் நடத்துவார். அதே நடத்துறதுக்கு எந்த கிளாஸும் போல் அவர் பயிற்சி போல எதுவும் போல் அவர் எதுவுமே வச்சுட்டு நீ என்ன பண்ண டிக்கெட் மட்டும் வாங்கினேன், டிக்கெட் மட்டும் தான் என்ன பண்ணுவார், நீ எங்கே போகணுன்னு கேட்பார். நான் சென்னைக்கு போனோம், சென்னைக்கு டிக்கெட் கொடுப்பார். புரியுங்களா? ஆனால் அவருக்கு என்ன தெரியாது, மற்ற வேலைகள் எதுவுமே தெரியாது. புரியுங்களா?
அவர் வேலைன்னா டிக்கெட் மட்டும் வாங்கி நிற்பார். டிக்கெட்டு தான் என்னை வாங்க சொன்னாங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் யாருக்கு இருக்குது, டிக்கெட் இல்லாததுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிக்குவார். புரியுங்களா? அவங்க எங்கே இறங்கணும் அப்படின்னா சென்னையில் தான் இறங்கணுங்க. அதுக்கு முன்னாடி நடுவில் என்ன பண்ணக்கூடாது எங்குமே. எனக்கு தெரியாது அதெல்லாம், நீங்கள் தான் இறங்கி என்ன பண்ணணும், சென்னையில் இறங்கிட்டு பேக்கில் நீங்கள் வந்து எங்கே போகணும் போங்க அப்படி. ஆனால் ஆவியான ஒருத்தர் கூட இருந்தால் அவர் ஃபஸ்ட்டு சொல்லி தந்து சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளே என்ன செய்வார், சகல சத்தியத்தை சொல்லி தந்தால் நடத்த முடியும். அதுதான் சொல்கிறார் ஆவியானவர். என்ன சொல்கிறாரு? சத்திய ஆவியாகிய அவர் வரும். அப்போ அவர் வரும்போது எங்கே வராரு, எங்கே வராரு அவர் வரும்போதுன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே வந்து நமக்கு சகல சத்தியத்தையும் என்ன செய்கிறாரு, தேடி வாசி, ஆராய்ந்து வாசி, தியானித்து வாசி, அப்புறம் அதிலேருந்து வெளிப்பாடை கற்று, அப்போ அவர் தேடி வாசி சொல்லும் போது நம்ம தேடி வாசிக்கிறோம். ஆராய்ந்து வாசி சொன்னால் ஆராய்ந்து வாசிக்கிறோம். தியானித்து வாசிக்க சொன்னால் தியானித்து வாசிக்கிறோம். அப்புறம் அவர் ரெவலேஷன் வெளிப்பாடுகள் கற்றுத்தராரு. அப்புறம் தரிசனங்களை வெளிப்படுத்துவார். அப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம வரப்போகிற காரியங்களையும் சொல்லி தருவார். இருக்கிறத என்ன பண்ணுவார், வரப்போகிற காரியங்களையும் சொல்லிவிடுவார். இருக்க போகிறதோ சொல்லி தருவார். முடிந்தவங்களையும் சொல்லி தருவார். இதெல்லாம் எதுக்கு சொல்லித்தர? வேதத்தில் எல்லாமே இருக்குது. முடிந்தவங்களையும் இருக்குது, நடந்து கொண்டு இருக்குது, நடக்க போகிறதுக்கும் இருக்குது. 3மே இருக்குது. இது 3த்தையுமே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துனே இருப்பார். அப்போ இதில் நம்ம வளர வளர ஆவியனுக்கு நம்ம செவி கொடுக்க ஆவியன் நம்ம விட்டு வெளியே என்ன பண்ண மாட்டார், நம்ம போகவே மாட்டார். இப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. கணவன் சொல்கிறார் இதெல்லாம் செய்யன்னு சொல்லினா யாருமே எதுவும் செய்யறதே மாட்டேன்றாங்க. அப்போ கணவன் என்ன பண்ணார், ஒரு நாள் அவரே வெளியே போயிடுவார். போக மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறது யாருமே செய்யலை. ஏன்னா அவர் சொன்னதுக்கு படி செய்தால் தான் குடும்பம். அவன் அந்த குடும்பத்தில் அவர் தலையாக இருக்கிறாரு, நம்ம அவைங்களாக இருக்கிறோம். அப்போது தலை சொல்கிறது கேட்டு 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 நடக்கும்போது, புரியுங்களா, அப்போ அந்த குடும்பத்தில் என்ன இருக்குது, அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யணும், மனைவி செய்ய வேண்டிய வேலையை மனைவி செய்யணும், பிள்ளைங்க செய்ய வேண்டியது பிள்ளை செய்யணும். புரியுங்களா? அப்போ 3 பேரும் செய்து முடிக்கும் போது ஒரு குடும்பமாக மாறி, அந்த குடும்பம் எப்படி மாறுது, பரிசுத்தமாக மாறிடுது இல்லை? அதே போல் ஆவியை நமக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஆவி ஆத்மா சரித்தை அவர் தான் என்ன பண்ணணும், நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்ம சரீரத்தை அவர் நடத்தணும்னா என்ன பண்ணோம், சகல சத்தியத்துக்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வேதத்தை ஏசு யார், பிதா யார், பிசாசு யார், மனுஷனா யார், மனுஷனுக்கு ஆவி ஆத்மா இருக்குது, புரியுங்களா, இதெல்லாம் சொல்லி தந்துடுறாரு. மனுஷனுடைய சுபாவம்னா என்ன, பிசாசு சுபாவங்கள் என்ன, கடவுளுடைய சுபாவம் என்ன, எல்லா சுபாவம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுங்களா? அப்போ பைபிளே எல்லா சுபாவம் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சொல்லி தரும்போது ஒருத்தர் பேசும்போது இவங்க மனுஷ சுபாவத்தில் பேசுகிறாங்களா இல்லை தேவனுடைய சுபாவத்தில் பேசுகிறாங்களா, பிசாசு சுபாவம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே அது நம்ம உள்ளே போய் வந்ததுனா கண்டுபிடிச்சிடறோம். நம்ம எந்த சுபாவத்தையும் நம்ம வாசிக்கிறதில்ல, தேடுறதில்ல, தியானிக்கலைன்னா யார் என்ன பேசுகிறா நமக்கு தெரியாது. அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கிடுவோம், வஞ்சிக்கப்பட்டுருவோம். சில நேரத்தில் சிக்கி வஞ்சிக்கப்பட்டு கற்றுவிட்டே வெளியே போகிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே இல்லையா? ரட்சிக்கப்படப்போ ஆரம்பத்தில் அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பல நாள் ஆன பிறகு தானே பாவத்தில் போய் சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவனோட இணைய வேண்டிய மனுஷன், தேவனோட ஐக்கியமாக இருக்க வேண்டிய மனுஷன் இப்போ உலகத்தோடு அதிகமாக ஐக்கியம் வச்சதுனால அவங்களுடைய சுபாவம்லாம் கரெக்டாக என்ன பண்ணுது, பிசாசு அவங்களுக்கு ஏற்றி விட்டு போய் நேர்கிறான். அவர் என்னது கொஞ்ச நாள் பாஸ்டாக இருந்தார், இப்போ பாஸ்டாகவே இல்லை. கொஞ்ச நாள் விசுவாசியாக இருந்தார், இப்போ விசுவாசி இல்லையே. புரியுங்களா? கொஞ்ச நாள் அவர் சர்ச்சுக்கு போயிருந்தார், இப்போ நாமம் போட்டுன்னு எங்கே போயின்னுக்கிறாரு. புரியுங்களா? ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம அது சொன்னது பாருங்கள், பாவத்துக்கு மறித்து அந்த நீதிக்கு பிழைனா நீதிக்கு பிழைக்கிறதுக்கு தான் இந்த நீதி உள்ள வசனங்கள். கர்த்தருடைய நீதி வேதத்துக்குள்ளே இருக்குது, கர்த்தருடைய சத்தியம் வேதத்துக்குள்ளே இருக்குது, கர்த்தருடைய எல்லா குணங்களும் எங்கே இருக்குது, வேதத்துக்குள்ளே இருக்குது. இது நம்ம கற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துனே இருக்கும். தவிர நம்ம பின்னாடி போக முடியாது, முன்னாடி தான் போவோம். தேவனை நோக்கி நம்ம மேலானவைகளே தேடி நிற்போம். அதனால் மேலானவைகளே நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆசீர்வாதங்கள் தானாக வந்து நம்மளை மோத ஆரம்பிக்கும். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி எங்கெங்களும் ஓட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சத்தியத்தில் வளர்ந்த பிறகு
புரியுங்களா? நிறைய மீட்டிங்கெல்லாம் நாம் மைனஸ் பண்ணிட்டோம். தேவையில்லாதெல்லாம் போகிறதுக்கிட்ட அது போக வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன எங்கெங்கே இருக்குதோ அன்பினால் ஓடி 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 என்ன பண்ணோம், எந்த மீட்டிங்கெல்லாம் உட்காந்துப்போம். இப்போ நம்ம அவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட பிறகு இப்போ அவனுடைய வார்த்தையை விதைப்பதுக்கு நம்ம ஓடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ஸ்டூடெண்ட்டு உட்காந்து கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்டு இல்லை, ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணுறது, உட்காந்து கேட்குது. 12 வருஷம் 15 வருஷம் கேட்ட பிறகு டக்குன்னு என்ன பண்ணுது, அதே பிள்ளை ஒரு நாள் ஒரு டீச்சராக மாதிரி மற்றவங்க சொல்ல ஆரம்பிக்குது இல்லை. அப்போது நமக்கு ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம கற்றுக்கொண்டால் 4 பேர் சொல்லி தருவோம். நம்ம கற்றுக்கொள்ளாவிட்டால் யாருக்குமே உபயோகமான பாத்திரமாக இருக்கவே முடியாது. நம்ம 4 பேருக்கு சொல்கிறோன்னா நம்ம கொண்டு ஆண்டு பல திட்டங்களை போட்டுடுறாரு. இந்த அம்மாவை வச்சு இந்த வேலையில் கொண்டு போய் வச்சா இவங்க 4 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, என்னை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வேலையில் எந்த ஒரு பிரச்சனை வராதபடி ஆண்டவரே பாதுகாப்பார். புரியுதுங்களா? என்னதான் யார் ஆண்டவர் பிளானுக்காக எடுத்து அங்கே வச்சிட்டாரு. இந்த பிளானை உடைப்பதுக்கு நம்மளை வேலையும் துரத்துவதுக்கு இன்னொன்றுமோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுவார், அவங்கள துரத்தி விட்டு நம்மளை தூக்கி மேலே வச்சுட்டு உக்காந்துருவார். என்ன செய்வார், நம்மளை எடுத்து மேலே வச்சுட்டு வருது. இப்போ அவங்களாம் கீழே இருக்கின்றாரு. யோசேப்பு கொண்டு போய் ஒரு வீட்டில் தான் வேலை செய்தான். புரியுங்களா? அந்த யோசேப்புக்கு விரோதமாக அந்த தப்பு செய்யறதுக்கு அவங்க போத்தியபுரனுடைய மனைவி என்ன ஆச்சு, தப்பான காரியங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. புரியுங்களா? ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் ஆண்டோடைய பிளான் என்ன, சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறது தான் யாருடைய வேலை, யோசேப்பை. ஆனால் அவங்க இவர் போய் சிங்காசனத்தில் உட்காரோன்னா அவங்க எப்போது கனவு கண்டிருப்பாங்களே, போத்திபாருடைய மனைவியோ புரியுங்களா, இல்லை அந்த ஐயாவோ, இல்லை பார்வோன் ராஜாவோ, இல்லை ஜெயிலில் இருந்த கைதிகளோ, புரியுங்களா, யாராவது இவர் ஒரு நாளைக்கு இந்த நாட்டுக்கு புரியுங்களா குறிப்பிட்ட நாளில் இவர் வந்து நாட்டுக்கு என்ன போகிறாரு, ஒரு பிரதம மந்திராக வரப்போகிறாரு, ஒரு பிஎம்மாக வரப்போகிறான்னு அவங்க யோசித்துருப்பாங்களா? ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். புரியுங்களா? தரிசனம் கிடச்சாச்சு யோசேப்புக்கு. ஆனால் தரிசனம் எங்கே போய் நான் இருக்கணும், என்னுடைய அண்ணன் தம்பிங்களாம் வந்து என் காலில் விழுவாங்கன்னு சொப்பனத்தினால தரிசனம் உண்டாகி அதை மனசில் வச்சுனா தவிர அது எப்போ நிறைவேறுன்னு அவனுக்கு தெரியாது. அதுமாதிரி நம்மளையும் கத்துறனால எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சொல்லிட மாட்டார். ஆவியான உள்ளவன் தான் வரப்போகிற காரியங்களை நம்ம அவருக்குள்ளே வளர்ந்துனே வரும்போது சொல்லினே வருவார். புரியுங்களா? அந்த இடத்துக்கு அவரே பேச ஆரம்பிச்சிடுவார். நம்மளை அங்கே கொண்டு போவதுக்கு ஃபஸ்ட்டு ரூட்டு போட்டுனே வருவார். அந்த ரூட்டு அந்த வழியிலேயே வந்தால் தான் அந்த இடத்த என்ன பண்ண முடியும், போய் பார்க்க முடியும். நம்ம ரூட்டையே அந்த ரூட்லேயே போகாத டக்குன்னு போங்கன்னா போக முடியாது. அப்போ அவர் ரூட்டை காட்டார். எப்படி ரூட் போட்டார் ஆண்டவர், யோசேப்பு எப்படி ரூட் போட்டு காட்டினார். யோசேப்புக்கு ஒரு ரூட் போட்டு காட்டினார்ல ஆண்டவர். இப்போது எகிப்தில் போய் ராஜாவாக மாறணும், அதுக்கு என்ன ரூட் போட்டிருப்பார் ஆண்டவர். குழியில் விழுந்து அண்ணன் தம்பிங்களாம் தூக்கி எங்கே போடணும், குழியில் போடணும். அப்புறம் குழியிலேருந்து தூக்கி ஒரு 20 வெள்ளி காசுக்கு விற்கணும். திரும்ப அங்கே வியாபாரத்துக்கு ஸ்தலத்துக்கு போகணும். அப்புறம் போத்திபார் அவர் ஏலத்தில் எடுக்கணும். அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் வைக்கணும். அப்புறம் அங்கே அவர் செய்கிற நற்கரிகளை பார்த்து அவர் வீட்டு வேலையை கொடுக்கணும். அப்புறம் அங்கே அந்த தப்பு பண்ணுறது பிசாசு. புரியுது? அவங்க ரூட் போடுறாங்க பிசாசு, இவனை எப்படியோ தள்ளி என்ன கீழே அப்படின்னு. ஆனால் அவர் இப்போ தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால இப்போது தப்பு பண்ணாத அவன் நிர்வாணமாக ஓடுறான். புரியுங்களா? அவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போன பிறகு அவனுக்கு 2 பேரும் சொப்பனத்துக்கு என்ன வேணும், அவன் செய்த தவறுகள் சொப்பனம் அதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போய் மறுபடியும் சொல்லவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது அவனை என்ன பண்ணுறாரு, சிங்காசனத்தை போய் உட்கார வைக்கிறாரு. புரியுங்களா? அப்போது ஆண்டவர் இப்படி ரூட்டு அடி வாங்கி வாங்கியெல்லாம் போய் அங்கே சேரணுன்னு சொல்லி அவரை போட்டார் ரூட்டு. போக வேண்டியது சிங்காசனத்தில் போனோம். சிங்காசனத்தில் போய் அவர் என்ன பண்ணோம், பிஎம்மாக உட்காரணும். புரியுங்களா? அப்போது நம்ம சில ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கும்போது யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு யோசேப்புக்கு தெரியாது. துன்மார்க்கனுக்கு போய் ஆலோசனை கொடுப்பான். என்னது துன்மார்க்கன் ஆலோசனையில்
அப்போ துன்மார்க்கே அவன் கண்ட சொப்பனத்தை எடுத்து துன்மார்க்கு சொல்லும் போது என்ன உண்டாகுது? அது அவங்களுக்கு வெறி உண்டாகுது. என்ன உண்டாகுது? வெறி உண்டாகி அவனை எதாவது அவன் போட்டு தரலன்னு அவன் பிளான் போடுறான். ஆனால் ஆண்டவனை சொன்ன துன்மார்க்கு ஆலோசனை உட்காரக்கூடாது. துன்மார்க்கு நம்முடைய ஆலோசனை நமக்கு வந்த நல்ல காரியங்களை எடுத்து யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு திருமணம்னா அது ஃபஸ்ட்டு போய் துன்மார்க்குன்னு சொன்னேன்னா அதுக்கு எடுத்து பார்த்துருவான். புரியுங்களா? அப்போ நம்ம யாருக்கு சொல்லணும்னு வேதம் தெரிஞ்சுது? அவனுக்கு தெரியாது. யாருக்கு? யோசேப்பு தெரியும். ஏன்னா அவன் கையில் பைபிள் இல்லை. இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம எத்தனை பேர் துன்மார்க்கிட்ட போய் நம்முடைய காரியங்களை சொல்லி சிக்கி மாட்டி எவ்வளோ பணத்தை எடுக்கிறோம், எவ்வளோ பொருளை எடுக்கிறோம், சில நேரத்தில் ஆத்மா எடுக்கிறோம், சில மனம் சஞ்சலப்படுது, வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்புறம் இது நிமித்தமாக குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாகுது. அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த வேதத்தை முழுமையாக என்ன பண்ண முடியல, ஆராய்ந்து அறிய முடியாதனால பல செக்கலை மாட்டி மாட்டி வந்து சிங்காசனம் நம்ம எப்படியும் பல்லவத்துக்குள்ளே போகணும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரூட்டு நம்ம மனுஷனே நம்ம சில ரூட்டு போடுறோம். இல்லை பிசாசு போட்டு நம்ம கொடுக்குறான். அடிதடி வாங்கி தான் என்ன பண்ணுறோம், உள்ள நுழையதாக இருக்கும். அப்போ ரூட்டு சிங்காசனத்துக்கு உள்ளே போகிறது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூட்டு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது, ஆனால் ஆண்டவர் வச்சு இடத்து கரெக்டாக நம்ம அவர் வழியில் கரெக்டாக போனால் கரெக்டாக என்ன பண்ண அடிதடி இல்லாதையே என்ன பண்ணலாம். பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும். புரியுங்களா? சிலவங்க கடன் வாங்கிட்டு பாடுபடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன கடன் வாங்குன்னு சொன்னார். இவங்க வாங்கிட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உபத்திரம் பாடு துன்பம் வந்துடுது. அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்பேன், நான் உனக்கு கடன் வாங்க சொன்னேன், என்கிட்ட விசுவாசமே கேட்கலையே அப்படின்னு கேட்பார். அப்போ எல்லாத்தையுமே என்ன இருக்குது, வேதத்தில் அர்த்தம் இருக்குது. அதாவது பிள்ளை வந்து கேட்டு விழுந்துடுச்சு, அதனால் அம்மா விட்ருவாங்களா? என் பிள்ளை தப்பு பண்ணியாச்சு, அந்த பிள்ளை எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ பார்க்கலாம்ல, வெளிநாட்டில் ஒரு நர்ஸு போய் கேரளாவிலேருந்து ஒரு நர்ஸை வெளிநாட்டில் சிக்கி அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு மரண தண்டனை போட்டாங்க. ஆனால் அவங்கள வெளியே வர்றதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்யணுமோ அந்த ரூட்டை என்னுடைய மகன் வந்து செய்து தப்பு செய்தால் கூட அந்த தப்புள்ளது வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேறு என்னென்ன வடிக்குதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. அதை தேவன் ஒருத்தர் அறிந்தால் தேவன்கிட்டே போய் விழுந்தால் தேவன் அதுக்கு ஈஸியான ஒரு வழி வச்சுருப்பார், அந்த வழியை காட்டுவார். இப்போ அவங்க இது அது வரைக்கும் தேவன் அவங்களுக்காக யாரும் ஒன்றும் ஜெபம் பண்ணல, எல்லாம் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த சகோதரிக்காக பண்ணியிருப்பாங்களே இல்லையா? கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனால முன்னாடி ஆண்டருக்கு புதிய வழி காட்டுவார். புதிய வழியை காட்டி அவங்களுக்கு இந்த யாருக்குள்ளே பேசணுமோ அவங்ககிட்ட பேசுவார் ஆண்டவர். ஒரு மனுஷனை வச்சு பேசுவார், இப்படி நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு, இதை கொண்டு வரலாம் உள்ள அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம்னா அந்த ஆத்மா தப்பிக்குது. புரியுங்களா? அந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் பாவிகளுக்காக தான் இயேசு வந்தார், நீதிமானுக்காக அல்ல. அப்போ அந்த பாவிக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு 1000 பேர் ஜெபம் பண்ணான்னா ஆகுது, கர்த்தர் இறங்கி என்ன பண்ணுறாரு, ஒரு தூதன் அனுப்பி அந்த வேலையை முடிச்சிடுறாரு. தூதன் மனுஷ ரூபத்தை எடுத்துக்கின்னு வர முடியும் பூமியில். புரியுங்களா? எந்த நாட்டில் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அந்த நாட்டுக்கு போய் அவங்க அந்த வேலையை செய்ய முடியும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற துறைதனங்களும் வேலை செய்யுது மனுஷருக்காக. புரியுங்களா? பேதரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க, சபையார் ஜெபிக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளியிருக்குது. எந்த காரணத்தொட்டு அவர் எங்கே வரக்கூடாது, ஜெயிலேருந்து வெளியே வர முடியாது, வெளியே சுற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோ கம்பியெல்லாம் போட்டு அத்தனை பூட்டு போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அத்தனை கேட் போட்டு ரொம்ப அதை வலுப்படுத்திருக்கிறாங்க கேட்டை. இல்லை 3 கேட் 4 கேட்டு போட்டுட்டு பேதர் உள்ள படுத்து தூயின்னு இருக்கிற. அதுவும் பேதருக்கு என்ன இருக்குது, கை காலில் செங்கலாம் இருக்குது. புரியுங்களா? அதே சப்பைத்தாரி ஒரு சாவியத்தின் கூட என்ன பண்ண முடியும், உள்ளே போய் நம்மகிட்ட சாவியை கொடுத்துட்டு நீங்கள் போய் நம்ம தைரியம் உள்ளே போய் பேதரை வெளியே கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்கே வாசல் யார் நிற்கிறது, 3 வாசல்லையும் ஃபோர்ஸ் சேவகர் நிற்கிறாங்க. எப்படி போக முடியும், ஈட்டியில் குத்திடுவான். புரியுங்களா? ஆனால் தோதுரு போய் நின்னா அவங்களுக்கு கண்ணே தெரில. யாருக்கு, மனுஷனுக்கு கண்ணே தெரில. அவங்களுக்கு கரெக்டாக தான் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிறான். புரியுங்களா? அப்போ தூதர் அங்கேயே இறங்குறாரு, போய் அவரே கேட்டு என்ன தானே தருகுது, உள்ளுக்கிற பேதர் தட்டி எடுப்புறாரு. அப்புறம் செயினை கழுவி விடுது, அவர் வீட்டுக்கு நேராக வர எல்லாம் கேட்டு தானே தரக்குது. அப்படின்னா அர்த்தம், கண்ணு தெரிகிற இந்த மனுஷனுங்களுக்கு ஏன் கண்ணு தெரியாது போயிடுச்சு, கேட்டு தரக்கிறது. தேவதூதர் வரது தெரியாது பண்ண பரவாயில்ல, கேட்டு தரக்கும் போது அது பார்த்துருக்கலாம்ல.
நம்ம கண் மயக்கம் உண்டாகும். அவங்க வந்து நிற்கும் போது அந்த மாதிரி கண் மயக்கத்தை உண்டாக்குற காரியங்களும் அங்கே இருக்குது. புரியுங்களா? அவங்க எல்லாம் கேட்டு அப்போ பரலோகம் வந்து என்ன பண்ணுது? பேதற்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செய்யறதுக்கு எது காரணம்? பரலோகம் வேலை செய்யறதுக்கு எது காரணம்? ஜெபம் வந்து பண்ணும் போது பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜெபிக்கலைன்னா தாத்தான் தன் வேலை செய்து முடிச்சிடுவான். அதனால தான் ஜெபன்றது எவ்வளோ பெரிய வல்லமை கொண்டு வருது நமக்கு தெரிஞ்சிருக்குனால. இப்போ ஜெபிக்கலைன்னா ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது. அப்போ பரலோகத்துக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணுறாரு, யார் வேலை கொடுக்குது? தூதருக்கு வேலை கிடைக்குது. நம்ம ஜெபம் இல்லைன்னா தூதருக்கு வேலை கிடச்சிருக்காது. அப்போ ஜெபம் எவ்வளோ பண்ணுறோமோ தூதருக்கெல்லாம் வேலை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணினே வரோம் வேதத்துலேருந்து. புரியுங்களா? அப்போ ஜெபம் எவ்வளோ பெரிய வேலை செய்யுதுன்னு நம்ம செய்ய தேவையில்லை, பரலோகமே இறங்கி வேலை செய்யுது. அல்லேலூயா. அதான் ஜெபிக்கிற வேலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எழுப்புகிறாரு. புரியுங்களா? இன்னும் துல்லியமாக ஜெபிக்கிற கூட்டம் இருக்கும். அது எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தருடைய இருதயத்தை அறிஞ்சு ஜெபம் பண்ணணும். சில கர்த்தர் அறிஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க, சில கர்த்தருடைய இருதயத்தை அறிஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. இருதயத்தை அறிந்ததுன்னா வேதத்தில் போய் அவர் இருதயத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த இருதயத்தில் அவர் எவ்வளோ பாரப்படுறாரு, அந்த பாரத்தோடு இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதே பாரம் இவங்களுக்குள்ளே வரும். சிலவங்களுக்கு பாரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் இருதயத்தை அறிய மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அதையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. இருதயத்தை பார்த்து அறிக்கிறதையும், ஏன்னா இருதயம் நொறுங்கி போயிருக்குதுன்னு, ஆண்டோடைய இருதயம் நொறுங்கி இருக்குது அப்படின்னு யார் கண்டுபிடிக்குதுன்னா சத்தியத்தை அறியவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் சத்தியத்தை அறிய பாருங்கள், ஜபத்தினுடைய வல்லமை என்ன பண்ணோம்? வித்தியாசமாக மாறும். ஏன்னா ஜபாவி நம்ம மேலே அப்படியே பொழிந்து அருள்வார். விண்ணப்பத்தின் ஆவி போட்டுருவார். மன்றாடி ஜெபிக்கிற ஆவி ஊற்றுவார். வேதத்தை அறியாத ஜப ஆவி என்ன பண்ணாது? வேதத்தை அறியாமல் ஜபாவி என்ன பண்ணாது? வளராது. புரியுங்களா? நீங்கள் ஒன்று கிட்ட போக போக தான் கர்த்தரை சந்திக்க கிட்ட போக தான் என்ன பண்ண நெருக்கம். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு வரப்போகிற காரியங்கள்லாம் ஆமியன்னு காட்டுவார். அதுக்காக நம்மளை ஜபத்துக்கு தூண்டுவார். அப்போ தூண்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளால் ஜெபம் பண்ணுறோம், ஒரு குழுவை எழுப்புகிறோம். குழுவுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு குழு தராரு. அப்புறம் பெரிய குழுவாக மாறுது. அப்புறம் அது என்ன பண்ணுது? 1000 பேர் ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றி விட்டுறாரு. அப்போ எல்லாம் பரலோகமும் இறங்கி வேலை செய்யறதுக்கு புரியுங்களா? ஜெபம் மிக அவசியம். புரியுங்களா? பரலோகம் நமக்காக ஆயத்தமாக இருக்குது. புரியுங்களா? நமக்கு போட்ட ரூட்டை ஆண்டர்ஸ் போட்ட ரூட்டுக்குள்ளே போக முடியாத தப்புத்தாரி ஆலோசனை தப்பாக கிடைக்கிறதுக்கு போயிட்டு நம்ம கேட்டோம்னா பிசாசு நம்மளை ரூட்டை மாற்றிடுவான். மாத்திரானே இல்லையா? இப்போ இயேசு எந்த ரூட்டில் வராரு? பூமிக்கு வந்தார்ல இயேசு. எந்த ரூட்லேருந்து வந்தார்? டைரெக்டாக பரலோகத்துலேருந்து வந்தாரா? ஃபஸ்ட்டு ஆதாம் வந்து பாவம் செய்கிறாரு. செய்தார் இல்லையா? பாவம் செய்த பிறகு அந்த இடத்துல தான் நம்ம உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். புரியுங்களா? அப்போது பாவம் செய்த பிறகு தான் வசனம் வருது. 3:15 வாசிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்போது இந்த இடத்துல தான் என்ன பண்ணுது? முதல்ல இயேசு வராரு. எங்கே? இந்த 3:15 இயேசு என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு ஒரு பிசாசனுடைய தலையை நசுக்கிறதுக்காக இங்கே தான் பண்ணு பேசப்படுது. அதுக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்ண முடியல. 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுறான்? ஏவாளுக்குள்ளே பாவத்தை தள்ளிடுறான் இல்லை? ஆனால் 2ஆம் அதிகாரத்திலேயே ஆதாமுக்கு சொல்கிறாரு, இதை மாதிரி நீ என்ன பண்ணு, பண்படுத்திக்கோ, பாதுகாத்துக்கொள்ளுன்றாரு. என்ன செய்? பாதுகாக்கிறத வந்து யாரோ எதுக்கு பாதுகாக்க சொல்ல? யாரோ ஒருத்தர் உள்ளே வராது இருக்கிறதுக்காக நீ தடுத்துக்கணும்பா அப்படின்றாரு. பாதுகாத்துக்கோ. 2வது நீ இந்த நிலத்தை என்ன பண்ணிக்கோ, பண்படுத்தினார். விதைக்காத நான் ஆல்ரெடி விதைத்திட்டேன், மரம் செடி வந்தாச்சு. இப்போ நீ 2 வேலை செய்யணும். ஒன்று பாதுகாத்துக்கொள்ளு, இன்னொன்று பண்படுத்தினேன். இவர் என்ன பண்ணார்? பண்படுத்தி கொண்டு இருந்தார். ஆனால் என்ன செய்யலை? மனைவியை பாதுகாக்கலை, அந்த தோட்டத்தையும் பாதுகாக்கலை. அப்போது பாதுகாக்கிற வேலையே ஆதாம் செய்யாதனால பிசாசு என்ன பண்ணிட்டான் உள்ள. அப்போது பாதுகாப்பு தான் ஜபம் குறிக்குது.
பண்படுத்த வேண்டியது தோட்டத்துக்குள்ளே. அப்போது நம்ம வேலி அடிக்காமையே என்ன பண்ணுக்கிறோம், ஜெபம் பண்ணாமையே நம்ம ஊழியத்தில் ஓடி இருந்தால் சாத்தானை என்ன பண்ணிடுறோம், தந்திரமாக வேலை செய்துட்டு போகிறோம். அப்போ ஜெபமும் பண்படுத்துகிற வேலையை சத்தியம் ரெண்டுமே நம்மக்கிட்ட ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பிசாசுக்கு இடம் கிடைக்காது. இப்போ பிசாசுக்கு இடம் கிடச்சிச்சு. 2ஆம் அதிகாரத்தில் பிசாசு ஏவாளை வஞ்சித்துட்டான். புரியுங்களா? வஞ்சித்த பிறகு என்ன இருந்தது, பாவத்தில் விழுந்துட்டாங்க. பாவத்தில் விழுந்தவருக்கு 3ஆம் அதிகாரத்தில் பாவத்தில் விழுறாங்க. 15ஆம் வருஷத்தில் ஆண்டு பேசுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்போ அவர் இந்த உலகத்தை வரப்போறான்னு இயேசு வெளிப்பட்டாச்சு. இப்போ இயேசு இப்போ வெளியே வரணும், வித்து வரணும்ல. அப்போ அந்த வித்து பரலோகத்துலேருந்து அந்த வித்து வந்து எந்த பெண்மணிக்குள்ளே விழுந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அப்போ என்ன பண்ணுறான் பிசாசு, என்ன பண்ணுற ரூட்டை, இயேசு எந்த ரூட்டில் வருவார், நீதியின் வழியில் தான் வரணும். ஆனால் இயேசு வர ரூட்லாம் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணவங்க, வேசித்தனம் பண்ணவங்களாம் அப்படியே வராங்க. அப்போ அவங்கள தள்ளி விட்டுறான். இப்போ யூதாவுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, யூதாவுடைய பிள்ளைக்கு மனைவி வந்தாங்க. அந்த மனைவிக்கு அந்த கனவு செத்துறான். அப்புறம் உணர் பையனு கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படி ஆன பிறகு அப்புறம் மாமனாரே என்ன பண்ணுறான், மருமகள்கிட்ட போக வேண்டிய நிலைமாயி போச்சு. இப்போது இந்த ரூட்டில் இயேசு வர முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, இல்லைம்மா, யூதாவுடைய மருமகள்கிட்ட தானே யூதா போகிறாரு. இந்த தப்பு செய்தவருக்கு அந்த வீடு விழுந்துருமா விழாதா, விழுந்து போயிடுச்சு. இப்போ இந்த ரூட்டில் யாரும் வர முடியாது, இயேசு வர. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல சட்டத்தை மாற்றுறாரு, உடன்படிக்கை மாற்றுறாரு, மறுபடியும் அவங்களுக்கு சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்கி மறுபடியும். இது வந்து ஒரு ரகசியமாக அப்படியே வருது. புரியுங்களேன்? இந்த ரூட்டில் வர முடியாதுன்னு அப்படியே. அப்போ பார்த்தான் தலைப்பிள்ளைங்க தான் இருக்கும், ஃபஸ்ட்டு பிள்ளை பிறகு தான் போடும். அப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையை காயினை போட்டு தள்ளிடுறான். அப்புறம் ரூபனை தள்ளி பாவத்தில் தள்ளி விட்டுறான். அதுமாதிரி யாரெல்லாம் தலைப்பிள்ளையோ அவன் தலைப்பிள்ளைலாம் போட்டு தள்ளியே வரான். அப்படி ஏன் அப்படின்னா அந்த ரூட்டில் இயேசு வந்துடக்கூடாது. கடைசியில் டைரெக்டாக வந்து சாஸ்திரிங்க சொல்லிடுறாங்க, என்னன்னு இது மாதிரி யூதருக்கு ராஜா இங்கே பிறந்திருக்கிறான்னு நாங்கள் பார்க்கறதுக்கு வந்துன்னு. புரியுங்களா? அவங்க வந்தது பார்த்துட்டாங்க. உடனே ரூட் மாற்றுறாரு ஆண்டவர் அவங்களுக்கு. மறுபடியும் என்ன பண்ணாத, போகாத. உடனே ஒரு 2 வருஷம் இருக்கும் அவனுக்கு என்ன வருது, அவங்க 2 வருஷம் பொறுத்து தான் வராங்க. அந்த கரெக்டாக பார்த்துட்டு 2 வயசு பிள்ளைங்கள என்ன பண்ணிவிடு அப்படின்னு பிசாசு யார்கிட்ட சொல்கிறான், ஏரோது ராஜாவுக்கு. ஏரோது ராஜா உடனே 2 வயசு பிள்ளைங்களாம் பண்ணணும். அதுகளே ஆண்டவன் என்ன பண்ணுறா, நீ எங்கே போயிடு, இந்த மனுஷன் சாகிற வரைக்கும் நீ அங்கே போயிடு அப்படின்னு ஏசாயா ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. ஏசாயால எழுதி வச்சிட்டார், இந்த ராஜா வருவான், அவன் செத்துடுவான், அது பிறகு இயேசு வருவாராங்கன்னு அந்த வசனம் முதலே இருக்குது. அப்போ பாருங்கள், அழகாக தீர்க்க தரிசனமாக எழுதி வசனம். அப்போ பிசாசு இயேசுவை போட்டு தள்ளுறதுக்கு ஆதிலேருந்தே என்ன பண்ணுறாங்க. அது பிறகு அவர் பிறந்துட்டார். அப்போ இயேசு போயிட்டார், அதை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா 4ஆம் அதிகாரத்தில் வந்து நிற்கிறார் இயேசு. எந்த அதிகாரத்தில்? மத்தேயு 4 வந்து நிற்கிறாரு. அப்போ அங்கே சோதனை வருது. சோதனை வந்த பிறகு இயேசு என்ன பண்ணுற, சோதனையை ஒரு 40 நாள் உபவாசம் வந்து மேற்கொண்டுடுறாரு. மேற்கொண்ட பிறகு பிசாசு என்ன பண்ணிடுறான், விட்டு போயிடுறான். மறுபடியும் எப்போ வரான் பிசாசு, இல்லை மறுபடியும் பிசாசு எப்போ வரான்னா, இப்போது சிலுவைக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது வரான். இயேசு வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், பேதுருக்குள்ளே நுழைஞ்சிடுவான். ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்தார் நாளில். இப்போ இன்டைரக்டாக உள்ளே வந்து நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது. என்னது ஏன் சொன்னால் பிசாசு சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு? ஏன்னா எப்போவுமே நீ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா பயப்பட மாட்டாங்க. ஆனால் பரீட்சை வரும்போது அப்போ பிசாசுக்கு ஆரம்பத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் வணங்கிட்டு இருந்தால் அந்த நிலைமை வந்திருக்காது பிசாசுக்கு. என் பாதத்தில் விழுந்து என்ன பண்ண, உன் பிதாவாய் தேவன் என்ன பண்ணு, சாஷ்டாங்கமாக பணிந்து நீ வணங்குன்னு சொன்னார்ல பிசாசுக்கிட்ட. அவன் வந்து வணங்கியிருந்தானா இருக்காது, ரூட்டு பிசாசுக்கும் அவன் கிடச்சிட்டுக்கும், விடுதலை கிடச்சிட்டுக்கும். இப்போ பிசாசு என்ன பண்ணல, என்ன தான் வணங்கணும் அப்படின்றான். சார் பார்த்துக்கலாம். புரியுங்களா? பிசாசு போயிட்டானா திருப்பி பேதுருக்குள்ளே வந்து என்ன பண்ணக்கூடாது, இயேசுக்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீ என்ன பண்ணக்கூடாது, சிலுவைக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஃபைனல் வந்து பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிற, தோலை உரிக்க போகிறாரு, தலையை நசக்க போகிறாருன்னு யாருக்கு தெரியும்?
பிசாசு. அப்போ பேதுருக்குள்ளே வந்து அதை தடுக்கிறான். எதையை தடுக்கிறான்? சிலுவைக்கு போகிறத தடுக்கிறான். பேதுருக்கிட்ட சொன்னாலும் இல்லையா பிசாசு? அப்போது ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் பேதுரை பார்த்து? அப்பாலே போ சாத்தானே சொல்லிட்டு என்ன சொன்னார்? பிதாவின் சித்தத்தை இவர் செய்யணும்ல, செய்யதை இவன் வந்து தடுக்கிறானா? அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? முன்னாடி போகிறாரு. அடுத்தது கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போகிறாரு. கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போன பிறகு பயங்கரமான டார்ச்சர் கொடுக்குறான். உடனே பிதாவுக்கிட்ட என்ன பண்ணுறாரு இயேசு? இந்த பாத்திரம் நீங்கள் கூடமானால் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல? பதிலே கொடுக்கல. ஜெபத்துக்கு கொடுத்தாரா? கொடுக்கல. புரியுங்களா? உடனே என்ன பண்ணுறாரு? ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்துகிறாரு. அப்புறம் அவர் சிலுவைக்கு போகிறாரு. சிலுவையில் பொண்ணுக்கு பிசாசினுடைய தோல் என்ன பண்ணுது? உரிக்கப்படுது, தலை நசகப்படுது. புரியுங்களா? இப்போது மறிக்கிறாரு. புரியுங்களா? ஆவி விடுறாரு. ஆவி விடும்போது என்ன நடக்குது? அவர் ஆவியை தன் கருத்தில் ஒப்பு கொடுக்குன்னு சொன்னவங்க என்ன நடக்குது? பூமி பிளக்குது. திரைச்சீலை 2 கிழியுது. வேற இருள் உண்டாகுது. வேற பழைய ஏற்பாட்டில் மறித்த பரிசுத்தவான்கள் கல்லறையெல்லாம் திறக்கப்படுது. இவர் ஆவி விட்டால் கல்லறைக்கு தானே திறந்துக்குது. பரிசுத்தவான்களை கல்லறையில் இருக்க முடியல. உடனே வெளியே வந்துடுறாங்க. புரியுங்களா? இவர் உயிர்த்தேந்தா அவங்க கல்லிருந்து எழுந்து நிற்கிறாங்க. இவர் 3 நாள் உயிர்த்தேந்தா அவங்களுக்குள்ள ஆவி உள்ளே போகுது. உயிர்த்தேந்த ஆவி யாருக்கிட்ட போகுது? எழுந்து நின்று கொண்ட பரிசுத்தவான்களை. அவங்க நகரவாசுக்குள்ளே பிரவேசித்து 1000 பேருக்கு என்ன பண்ணுறாங்க? உலாவறாங்க. பரிசுத்தவான் ஆபிரகாம் முதல் ஈசாக்கிலேருந்து யாக்கோப்புலேருந்து யாரெல்லாம் பரிசுத்தவானாக மறிச்சாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ இஸ்ரேல் தேசத்தை சுற்றி வராங்க. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த 3 நாள் சிறைப்பட்டல் சிறையாக்கி நோவா காலத்தில் மனசாட்சியில் மறித்து அவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்து அவங்களே வந்து சிறையிலேருந்து வெளியே கொண்டு வராது. புரியுங்களா? ஏற்கனவே பரதேசிக்கு போக வேண்டிய கல்லனை அவனை மறிச்சிடறான்ல. இப்போ அவன் ஆத்மா பரதேசிக்கு போனோம். அதையும் போய் ஆத்மாவில் அதை போய் ஆயத்தப்படுத்திட்டு வராரு. ஒரு பக்கம் பேரடைஸை ரெடி பண்ணுறாரு. ஒரு பக்கம் நோவா காலத்தில் மறித்த பழைய மனசாட்சியில் காலத்தில் மறித்த கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் என்ன பண்ண? சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. புரியுங்களா? எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சிறைப்பட்டல் சிறையாக்கி கொண்டு போய் அவர் எங்கே வைக்கிறாரு? 3வது பேரடைஸில் வச்சிட்றாரு. அதாவது 3வது வானத்தில் இருக்கிற பேரடைஸில் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? 40 நாள் என்ன பண்ணுறாரு? ஜனங்களோட உலாவறாரு. அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் தராரு. 40 நாள் முடிஞ்ச பிறகு அவர் அந்த கண்மலை மலையிலேருந்து என்ன பண்ணுறாரு? புறப்பட்டு நான் சீக்கிரமாக இதே இடத்துக்கு வருவேன், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு 2 தூதரை இறங்கி சொல்கிறேன். ஏன் மேலேயே பார்த்துன்னுக்கிறீங்க? அப்போ 2 தூதர்கள் வந்து அழகாக அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் போய் காத்துருங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு போனதை அவங்க நிச்சயம் பண்ணிங்கன்னா அவங்க போய் 10 நாள் காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருக்கும்போது ஜபத்தில் ஆவியானவர் இறங்கி அவங்களை நிரப்புறாரு. புதிய ஏற்பாட்டில் சபைகள் என்ன பண்ணுது? ஸ்தாபிக்கப்படுது. வேகமாக ஆத்துமக்கள் சீசன் ஆகிறாங்க. இஸ்ரேல் தேசமே ஃபுல்லாக என்ன பண்ணிடுச்சு? வேகமாக நிறைய அப்போஸ்தலர்கள் நாடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுங்களா? எல்லா நாட்டுக்கும் தோமா நம்ம நாட்டுக்கு வந்தார். புரியுங்களா? அப்போதுலேருந்து ஊழியம் என்ன பண்ணுது? உலகம் எங்கே போகணுன்னு சொன்னதுக்கு எல்லாம் உலகமெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுங்களா? இப்போ அவர் ரகசிய வருகைக்காக காத்திருக்கிறோம். அப்போ அவருக்கு தேவை மணவாட்டி தேவை. அவர் ரத்தம் சிந்தி எதுக்கு சிந்தினார்? மணவாட்டிகளை, அவருக்கு மணவாட்டி வேணும்ல, சபையை மணவாட்டியை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ சபையை நம்மை சபையாக்கி ஒரு நாள் மணவாட்டியை மாற்றணும்னா அதுக்கு வேலை செய்யறதுக்கு யார் வராரு? ஆவியானவர் இறங்குறாரு. புரியுங்களா? வேதத்தை கையில் கொடுக்குறாரு. மேய்ப்பரை தராரு சபைக்கு, ஆலயத்துக்கு. அதன்படி கீழ்ப்படிந்து வசந்தபடி வாழ்ந்து காட்டினா தான் அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவார்? நித்தியத்தில் வைப்பார். ஆண்டவர் வைப்பார், வைக்க மாட்டாரா? அப்போ இந்த வேலைலாம் வந்து ஆண்டவர் இயேசுக்கு வரத்துக்கு சும்மா அப்படி டக்குன்னு வந்து நிற்கலை. நம்மளும் டக்குன்னு அப்படி பரலோகத்துக்கு போக முடியாது. நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்து நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கிங்கன்னா நம்ம தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடாமடி
வேதத்தை மறந்துடாத, ஆவியானவருடைய சமூகத்தில் ஆவியானை பெற்றுக்கொண்டு ஜெபத்திலேயே எல்லாத்திலையும் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா பிசாசு நம்ம என்னைக்கும் தள்ளுறதுக்கு ஆயத்தமாக இருப்பான். தேவனுட்டு நம்மளை விலக்கத்துக்கு அவன் எவ்வளோ என்ன பண்ணுவான், மாம்சத்தில் பல காரியம் கொண்டு வருவான். அப்போ நம்ம வேதத்தை அறிகிற அறிவில் வளர வளர மாம்சத்தை என்ன பண்ணுறோம், நம்மளே சாகடிக்கிறோம். மாம்சத்துக்கு செத்து பாவத்துக்கு செத்து. அப்போ மாம்சத்தில் இருக்கிற பாவம்லாம் என்ன பண்ணோம், சாகணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம என்ன பண்ணோம், பிழைக்கணும். அப்போ உள்ளக்கிற பாவம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம சாகடிக்கிறதுக்கு வசனத்தை எடுத்து உள்ள அனுப்புகிறோம். வசனத்தை எடுத்து உள்ள அனுப்பாது சாக என்ன பண்ண முடியாது. பாவம் போனால் அது போகாது. ஏன்னா பாவம் எங்கே இருக்குது, ரத்தத்தில் இருக்குது. அதை அழிப்பதற்கு இயேசு வேணும். பிசாசின் கிரிகள் அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும். பிசாசின் கிரி எங்கே இருக்குமா, ஆதாமுக்குள்ளே இருந்தது அன்றைக்கி. அது எல்லாருக்குள்ளே என்ன ஆச்சு, ட்ரான்ஸ்ஃபாரே வந்துடுச்சு. இப்போ கிரி எங்கே இருக்குது, பிசாசின் கிரியை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ மனுஷனுக்கு கிரியை அடிக்கணும்னா அவருடைய வார்த்தை தான் போய் உள்ளே அடிக்குது. இயேசு தான் உள்ளே அனுப்பணும். நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஆவியானவர் பாவத்தை கண்டிப்பாரா, பாவத்தை என்ன பண்ண சுட்டி காட்டுவார், பாவத்தை உணர்த்துவார். புரியுங்களா. உள்ளவனுக்கு கோபம் இருக்குதுப்பா, அதை எடுத்துரு. அதுக்கு என்ன செய்யணும்னா நான் உனக்கு சொல்லித்தரேன், அது மாதிரி செய். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார், இனிமேல் இந்த கோபத்தை நீ எடுக்கணுன்னா தாழ்மையை என்ன பண்ணிக்கோ, நீ அணைந்து கொள், என்ன பண்ணு, தரித்து கொள். புரியுங்களா. அந்த கோபம் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு வசனத்தை எடுத்து நம்ம தியானித்தும் போது நம்ம இது கனி உருவாகுது, அதை அழியுது. ஒரு பக்கம் அழிக்கிற வேலையும் செய்யுது, இன்னொரு பக்கம் உருவாக்குற வேலையும் செய்யுது வசனம். அல்லேலூயா. இப்படியே நம்ம வளர்ந்து 4 பேருக்கு சாட்சியை ஜீவிக்கும் போது நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் வருது ஆரம்பிச்சிது. புரியுங்களா. பரவாயில்ல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா பார்த்தேன், அவ்வளோ கோவப்படுவாங்க, எரிச்சல் அடிவாங்க, சண்டை போடுவாங்க அங்கங்கே. இன்றைக்கி எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாவம் செய்தெல்லாம் பைபிள் எடுத்து சுற்றும் போது மற்றும் புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஒரு காலத்தில் நான் கோலகாரனாக இருந்தாலும் இன்றைக்கி வேதத்தை எடுத்து அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு, சாந்தமான மனுஷனாக இருக்கிறாரு. புரியுங்களா. இப்படி தண்ணி அடிச்சுட்டு ரோடெல்லாம் பொறுத்திருந்தவன் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு. அப்போ உலகத்தை காட்டுறாரு, ஒரு இவ்வளோ பெரிய பாவியை எவ்வளோ பெரிய மனுஷனாக மாற்றிருக்கிறாருன்றது. அப்போ தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.